நம்ம வாழ்க்கையில விதியால நம்ம இனிமே நம்ம வாழ்க்கையில இது நடக்கவே நடக்காது. இவ்வளவுதான் நம்ம தலையெழுத்து இவ்வளவுதான் அப்படின்னு நம்ம சில செயல்கள விட்டுடுவோம்ல. அந்த மாதிரி இருக்கக்கூடிய காரியங்கள் கூட விதியால் நடக்காது என கைவிடப்பட்ட காரியங்கள் கூட முருகனை நினைச்சு நீங்க இத ஒண்ண சொன்னீங்க, அதை வாழ்க்கையில செயல்படுத்துனீங்க அப்படின்னா நிச்சயமா அது நல்லபடியா நடக்கும். அது என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். நம்ம வாழ்க்கையில நம்ம படக்கூடிய கஷ்டங்கள் அனைத்துமே நம்மளுடைய கர்ம வினைகளின் காரணமாக நம்ம கஷ்டப்படுறோம். இந்த கர்ம வினைகள் அனைத்துமே நீங்கணும் அப்படின்னா கந்தர் அனுபூதியில அருணகிரிநாதர் ஒன்று சொல்லியிருக்காரு. அது என்ன அப்படின்னு முதல்ல தெரிஞ்சுக்கலாம். கெடுவாய் மனனே கதிகேல் கரவாதிடுவாய் வடிவேல் இறைத்தால் நினைவாய் சுடுவாய் நெடு வேதனை தூள்படவே விடுவாய் விடுவாய் வினையாவையுமே. இந்த பாடலுக்கு அர்த்தத்தை அப்புறம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்ன ஒரு சிந்தனை, இன்னைக்கான ஒரு சிந்தனை என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். நிறைய படித்த மேதாவிகளும் சில சிக்கனவாதிகளும் இப்போல்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் கோவிலில் போய் பிச்சை போடாதீங்க, அவங்கள சோம்பேறி ஆக்காதீங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க. அவங்க என்ன இன்ஃபோசிஸ்லையும் சிடிஎஸ்லையும் வேலை கிடைச்சா வேலைக்கு போகாமல் பிச்சை எடுக்கிறாங்க. அவங்களோட சூழ்நிலை காரணமாக அவங்க பிச்சை எடுக்கிறாங்க. அதுக்கு நீங்கள் பிச்சை போட மாட்டேன், நான் கொடுக்க மாட்டேன், அவங்கள சோம்பேறி ஆக்க மாட்டேன்னு நீங்கள் சொல்லிக்கிட்டு காசு போடாமல் இருக்காதீங்க. நீங்கள் மேலும் மேலும் பாவத்தை தான் தேடிக்கிறீங்க. நிறைய பேத்துக்கு போட முடியாட்டி போகுது. ஒரு சிலருக்கு உங்களால் முடிஞ்ச 1-2 பேத்துக்கு இன்றைய தினம் நம்மளால் இவ்வளோதான் முடிஞ்சது அப்படின்னு போடுங்களேன். திருவள்ளுவர் சொல்லுவார், கேட்கறதே தப்பு, அதுலேயும் கொடுக்காம இருக்கிறது மிகப்பெரிய தவறு அப்படின்னு ஒரு குரலில் சொல்லியிருப்பார். அது மாதிரி தான் இப்போ நம்ம அந்த கந்தர் அனுபூதியில் முருகனை பற்றி அருணகிரிநாதர் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு அந்த பாடலுக்கான விளக்கத்தை நம்ம பார்க்கலாம். கெடுவாய் மனனே, அதாவது கெட்டுப்போகின்ற மனமே, கதி கேள், நீ உய்யும் வழியை நான் சொல்கிறேன் கேள். அதற்கான வழி என்ன அப்படின்னா, கரவாதிடுவாய், அதாவது இறப்பவர்களுக்கு எனக்கு இல்லை அப்படின்னு கேட்குறவங்களுக்கு ஒன்னால் முடிஞ்சதை செய். இதில் கரவாதிடுவாய் அப்படின்னு சொல்கிறதுல ஒரு தர்ம சிந்தனை மட்டும் இல்லை, ஒரு சித்தாந்த கருத்தும் இருக்குது. அதாவது ஒரு பொருளை கொடுக்குறோம் அப்படின்னா அந்த பொருளின் மீது நமக்கு அந்த பற்று இருக்கக்கூடாது. இப்போ நான்லாம் கூட வேலை செய்கிறவங்களுக்கு ஒரு பொருளை கொடுத்துருக்கேன். அந்த பொருளை கொடுத்துட்டு இப்படிலாம் கொடுத்துட்டு இப்படிலாம் நம்ம செஞ்சோம், அது நினச்சே பார்க்கலையே அப்படின்னு பல முறை நான் நினச்சிருக்கேன். அப்படி நம்ம நினைக்கக்கூடாது அப்படின்னு அருணகிரிநாதர் சொல்லியிருக்கிறாரு. அதன் மேலே இருக்கக்கூடிய பற்று நமக்கு போயிடணும் அப்படின்னு சொல்கிறாரு. வடிவேல் இறைத்தால் நினைவாய் சுடுவாய் நெடு வேதனை தூள்படவே. உன்னுடைய நீண்டகால பிறவி துன்பமாக கர்ம வினைகளின் காரணமாக நீ அனுபவிச்சுட்டு வருவல்ல கஷ்டம், அந்த கஷ்டம் எல்லாம் போகணும் அப்படின்னா கந்தக்கடவுளோட காலடியை பிடி, வடிவேல் இறைத்தால் நினைவாய். கந்தக்கடவுளோட காலடியை பிடிச்ச அப்படின்னா உன்னுடைய பிறவி நோய், நீண்ட காலமா நீ பட்டுக்கிட்டு வர கஷ்டமெல்லாம் போகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இப்ப அடுத்த வரி என்ன இருக்குன்னு பாருங்களேன். விடுவாய் விடுவாய் வினையாவையுமே. ஏன் அருணகிரிநாதர் விடுவாய்னு ஒரே ஒரு இதை சொல்லியிருக்கலாம்ல, ஏன் 2 சொல்றாரு? விடுவாய் விடுவாய் வினையாவையுமே அப்படின்னா, விடுவாய் அப்படின்னா விடுவாய் எதுக்கு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீ கெட்டது செய்யறத விட்டுடு, அதற்கான விடுவாய். அடுத்த விடுவாய் எதுக்கு வருது அப்படின்னா, நீ நல்வினை செய்கிற அப்படின்னா அந்த நல்வினைகளின் மீது இருக்கக்கூடிய பற்றையும் நீ விட்டுடணும். இதுக்கு ஏன் அப்படி அப்படின்னு காரணம் பார்த்தீங்கன்னா, நல்லது செஞ்சீங்க அப்படின்னா புண்ணிய கணக்கும், பாவம் செஞ்ச அப்படின்னா தீய கணக்கும் உன்னுடைய கர்ம வினைகளின் காரணமாக பதிவாயிட்டு வர்றப்ப இன்னொரு பிறவி எடுப்ப. நல்லது செஞ்சாலும் அதனுடைய பலனை எதிர்பார்க்காத, தீயது செய்யறத விட்டுடு அப்படின்னு சொல்லி, அதாவது தங்க சங்கிலியில் நம்மளை கட்டி போட்டாலும் விலங்கு தான், இரும்பு சங்கிலியில் கட்டி போட்டாலும் விலங்கு தான். அதனால் எந்த விலங்காக இருந்தாலும் நமக்கு விலங்குதானே, அதனால் நமக்கு கஷ்டந்தானே அப்படின்னு சொல்லி விடுவாய் விடுவாய் வினையாவையுமே, நம்மளுடைய அனைத்து வினைகளையும் கர்ம வினைகள் அனைத்தும் நீங்கணும் அப்படின்னா இப்படி இரு அப்படின்னு கந்தர் அனுபூதியில அருணகிரிநாதர் சொல்லியிருக்கிறாரு. அதனால இந்த கந்தர் அனுபூதியில வரக்கூடிய இந்த பாடலை தினமும் சொல்லுங்க, அதனுடைய அர்த்தத்தை உணர்ந்து வாழ்க்கையில செயல்படுத்துங்க. நன்றி, வணக்கம்.